நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதுக்கு முன்னாடி ஹாய் திஸ் இஸ் காஞ்சி சமையல். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு தேவையில்லை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்கணும்னா அது கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்குள்ளேயே நான் போய் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸுக்கு இஞ்சி எடுத்துங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு வந்து உப்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 2ம் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வேக வச்சு வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே அங்கே வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், இது 4த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கு இல்லையா, தக்காளி பூண்டு இல்லை, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அதனோட பச்சை வாசனை போனதுமே அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு லைட்டாக அந்த மிக்ஸி ஜாடியில் தண்ணி விட்டு இதில் கலந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். கலந்து கொடுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு சின்னதாக லைட்டாக கொதிச்சோடனே இது கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க. நான் வந்து தனியாத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சேர்த்துட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. இப்போது டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் காஞ்சி சமையல். பை பை. டு யூ. என்ன டூ யூடா?